நண்டு ரசம் தயார். இப்போது வாய் ஊறுது, பார்க்கவே வாய் ஊறுது. அவிய விடுவோம். ரசத்துக்கு தேவையான தண்ணி, உப்பு, ஜீரகம், மிளகு, மல்லி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் குட்டிகள், வணக்கம் சொல்லிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்க நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக் கொள்றோம். இந்த தம்பி சொல்லிட்டான் என்ன செய்ய போறோம். நண்டை உரல்ல குத்தி அதை ரசம் பண்ணி சொல்லலாம், சூப் பண்ணி சொல்லலாம், நண்டு சூப் பண்ணி சொல்லலாம். அதான் செய்ய போறோம். மிக மிக ஒரு என்னன்னு சொல்றோம், ஒரு ஆரோக்கியமான உணவை விட ஒரு மருத்துவ குணம் நிறைந்த உணவு ரசம் பண்ணுறது. அதோட நண்டையும் சேர்த்து செய்யக்குள்ள நல்ல ஒரு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். நண்டு ஒரு சூடுன்னு சொல்லிவினோம். அந்த சூட்டுக்கு நல்லெண்ணெயில் விட்டு வதக்கி நல்லெண்ணெயில் செய்தால் அந்த சூடு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்போது முருக்கமில போட்டு, முருக்கம் குறுத்திருக்கு தானே, அதை போட்டு செய்தால் அந்த என்ன சொல்கிற வயிற்று பிரச்சனை ஏதாவது அதால் வர பாதிப்புகள் ஒன்றும் பெறாமல் இருக்கும்னு சொல்லிவினோம். அதில் நாங்கள் முருக்கமில போட்டு தான் செய்ய போகிறோம். எங்களோட சேனலுக்கு யாராவது முதல் வந்திருந்தால் எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பாருங்கோ. சின்ன சீரகம், மிளகு, ஜீரகம், மிளகு, மல்லி. அவ்வளவு மிளகு மல்லி நிறைய போடுவோம். இது நல்லா இடிப்போம். மெல்லமா தட்டி போட்டு இடிச்சா அப்புறம் சரியா இடிக்கவே ஒரு வாசம் இல்லை. இடிக்கவே ரசம் குடிச்ச மாதிரி ரசத்தின் வாசம் உடனே ஆனால் என்ன மனம் வரையில. எனக்கு தடிமன், எனக்கு தடிமன் இல்லை, தடிமன் இல்லை எனக்கு. ஆனால் மனம் பெறுது இல்லை, சளி குடி போச்சு பனிக்கு. வெள்ளைப்பூடு தோல் இருக்காமையே போடணும். எல்லாம் சேர்ந்தாடி அவி இது உள்ளி என்னது சீரகமெல்லாம் வறுவலை தான் இருக்கும். அப்போ அந்த அவிஞ்சா நல்லா இருக்கும். உள்ளி தோலும் நல்லதான். நாங்கள் சாம்பாருக்கு உள்ளி தோல் உரிக்காம தான் போடுறோம். சீரகமெல்லாம் இடிச்சாச்சு, ரசப்பொடி இடிச்சாச்சு. இதை முதல் எடுத்து வைப்போம். இது ரசப்பொடி. இப்போ நண்டு அடிப்போம். நண்டு இடிச்சு போட்டு நண்டு இடி ரசம், இடிச்ச ரசம்.
பறக்க போகுது அதுதான் உரல் சின்னன் உரல் சின்ன கொஞ்சமாக போட்டு மூடிக்கொண்டு அடிங்க. கால் அடிக்கிறே இல்லையோ? இந்த காலை நாங்கள் சேர்த்து அவிய வச்சு அப்புறம் எடுத்து சாப்பிடலாமில்ல. தசபகுதியை மட்டும் இடிச்சு எடுப்போம். மெல்ல மட்டும் அடிக்கணும். பறக்கு மெல்ல நான் செஞ்சோன்னா வருது. நண்டு முடிச்சாச்சு. இன்னொரு விசில் எடுத்து வைப்போம். நல்ல நண்டு ரசம் வந்து நல்ல தடிமண் சளியாகுது. இனி இல்லையான நல்ல சாமான் நண்டு கறியே நல்லது. பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, செத்தல் மிளகாய், முருகன் கொடுத்து போடப்படுறது என்னன்னு சொன்னால் முருகன் கொடுத்து போட்டால் அந்த சூடு நண்டு அப்போ எங்களுக்கு ஒத்து வாரையில் முருகன் கொடுத்து போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். அப்போ நான் அதை போட போகிறேன். முருங்கை இலையடா. தக்காளி பழம், புளித்தண்ணி, இதுக்கு நண்டு காலையும் போட்டு இடித்த நண்டையும் போட்டு கொஞ்சம் நேரம் அவிய விடுவோம். உப்பையும் போட்டுட்டு நண்டு அவிய வேணும். சீரமில் கொஞ்சம் கொஞ்சம் செல்ல ஒரு கொதி கொதிச்சு வந்தோடனே சீரமில் போடுவோம். உப்பு, தண்ணி சேர்க்க வேணும். சீரமில் போட்டுட்டு தண்ணி சேர்ப்போம். சரி கதையை பற்றி கொஞ்ச நேரம் மூடி விடுவோம். நண்டு அவிஞ்சிடுது. மஞ்சள் ரசப்பொடி, சீரகம், மிளகு, உள்ளி, மல்லி எல்லாம் போட்டு. ஓ அது செஞ்ச ரசத்துக்கு தேவையான தண்ணி, உப்பை பார்த்து போடணும். நாங்கள் கொஞ்சமாக தான் போட்டு நாங்கள் மூடி அவிய விடுவோம். சீரகம் மிளகெல்லாம் நல்லா அவியத்துக்கு. எங்களோட ரசம் தயாராகிடுது. அம்மா நல்ல வாசம் வந்து கொண்டிருக்கு. ரெடி ஆகிட்டோன்னு வச்சுங்களோ. ரெடியா
ரசம் கம கமண்டு வாசம் பெருகுது. இப்போ சுட சுடரைக்கு இதை குடிப்போம். நண்டு ரசம் தயார். இப்போது நாங்கள் அதை குடிப்போம். நண்டு ரசம் பாருங்க காட்டையில் அது என்னடா அப்படி சும்மா சூடு சூடுது இப்படி கிளாஸால் பாருங்க. வாய் ஊறுது, பார்க்கவே வாய் ஊறுது. கீழே வைக்கிறேன்னு சுடுவது. கரண்டியில் அள்ளி அள்ளி குடிப்போம். நான் இன்றைக்கு தான் நண்டு சாப்பிட போகிறேன். அது குடிங்க. தலை குடிஞ்சோடே இருக்கு. தண்ணியை குடிங்க. சுடச்சுட தான் குடிக்கிறேன். எல்லாருக்கும் தெரியாது சளிக்கும் தானே நல்லது. இந்த பனிக்கு நல்லா இருக்கும். அந்த குடி தான் நான் பாவு தரேன் கொடுங்க. என்ன நீ குடிங்க. இந்த ரசத்தை சோறு நாங்கள் எங்கிட்ட சாப்பாட்டோட சோத்துல போட்டு சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும். நான் அதான் இப்படி செய்ய போகிறேன். அடுத்த வீடியோ சமையல் முடிஞ்சது போயிட்டு குடிக்கணும். எல்லாரும் குடிக்கிறோம். காலை எடுத்து சொல்லி பார்ப்போம். அம்மா பிடிச்ச நண்டு அப்படி சாப்பி கடுக்கு நண்டு அப்படிதான் இருக்கும். நண்டு நண்டு ரசம் பார்த்தீங்கன்னாடா ரசத்தின் பாசம் சொன்னால் வேறு லெவலில். அதில் நண்டு எப்படி ரசம் எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்துருக்க சொல்லுங்க. உண்மைக்குமே நல்ல சுவையாக இருக்குது. நல்ல காரசாரமாக இருக்குது. நீங்கள் இதை செய்து கட்டாயம் செய்து பாருங்க. நண்டு ரசம் பெரும்பாலும் ஒரு தரம் மினக்கரையில் இது அப்படியான உணவுகளில் இது கட்டாயம் குடிக்கணும். இது நல்ல ஒரு சுவையாக இருக்குது. சரி உறவுகளே, இன்னும் ஒரு நல்ல ஒரு காணொலியை சந்திக்கிறோம். இன்றைக்கு தான் நாள் நண்டு முதல் சாப்பிட்றேன். கொடுக்குறதில்ல, நாங்கள் இன்றைக்கு கொடுத்துருக்குறோம். வேறு அந்த இன்னும் அலர்ஜிக்கு ஆகிற சில சாப்பாடுகள் என்ன சாப்பாடு கண்டுபிடிக்கலாம் இருக்குது. அதில் சில சாப்பாடை கொடுக்குறதில்ல இன்றைக்கு கொடுத்துருக்குறோம். பார்ப்போம் என்ன நடக்குது. ஒரியா எங்களை காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.